ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இது எந்த யூடியூப் சேனல்லையும் பார்க்கலங்க. இது எங்களோட ஓன் டிஷ்ஷு. சஞ்சுக்கு சோயா சங்க்ஸ் பிடிக்குன்றதுனால, இது சஞ்சு வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுனால நான் யூடியூப்பில் போடலான்னு முடிவு பண்ணேன். இது எங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு நாங்களாக செய்யக்கூடியது தான். எப்படி நம்ம சன்னா பிளேட்டில் சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இதையும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து சோயா சங்க்ஸை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு, அதில் வெங்காயம் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்ட பிறகு வெங்காயம், தக்காளி, 1 ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயிலும் கொஞ்சம் ஊற்றிட்டோம். உப்பு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, அப்புறமா நீங்கள் சிக்கன் மசாலா அது மாதிரி இருந்தாலும் நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சிடலாம். அவ்வளோதான். இத நல்லா ஊற வச்சிடலாங்க. உங்ககிட்ட என்ன மசாலா இருக்கோ போடுங்க. இது பார்க்குறதுக்கு அப்படியே பானிபூரி ஸ்மெல் அப்படியே சூப்பராக இருந்தது. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு திருப்பியும் வெங்காயம், தக்காளி நான் இதை செய்யறதுக்கு எல்லாமே ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸும் குடமிளகாவும் நல்லா கொஞ்சம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நிறையவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கடாயில் வந்து ஆலிவ் ஆயில் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, இந்த குடமிளகாயும் கோஸையும் போட்டு நல்லா அப்படியே ஆவியிலேயே நம்ம வதக்க வதக்க அதுலேருந்து தண்ணி வரும். அதுலேயே வெந்துடும். நம்ம தண்ணிலாம் இப்போ எதுவுமே ஊற்ற வேணாம். கொஞ்சம் வந்து நாங்கள் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டோம். ஏன்னா அதில் ஸ்வீட் ஃப்ளேவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா போட்டு வதக்கணுங்க. நம்ம வதக்கிறதுலேயே வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடலாம். ஊற்றிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன போட்டோன்னா கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சோயா சாஸு, என்னென்ன நம்மக்கிட்ட இருக்கோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம். அதனால் அதுக்கப்புறம் நல்லா கொதித்த பிறகு நம்ம இதை ஊற வச்சுருந்தோம் பாருங்கள், அதையும் போட்டு நல்லா கொதிக்கிறதுல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கட்டும்னு எடுத்துட்ட பிறகு, அதுக்கப்புறம் சீஸ் இருக்குது பாருங்கள், நாங்கள் சீஸ் கொஞ்சம் நிறையவே போட்டோம். அதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் வந்து கார்ன் மாவு, அதுக்கு திக்னஸ் வரணுன்றதுக்காக கார்ன் மாவு மேலே தூவி கலக்கிட்டோம். இந்த சீஸை பாருங்கள் அப்படியே டைரெக்டாக துருவிட்டு அதை அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம். கொஞ்ச நேரத்தில் மல்ட் ஆகிடும். மல்ட் ஆன பிறகு கலக்கின பிறகு அந்த சீஸ் ஃப்ளேவரோடு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து நாங்களாக தான் புதுசாக வைக்கணும். சோயா சங்க்ஸ் சீஸ் கிரேவின்னு வேணால் வைக்கலான்னு நினைக்கிறேன். இது என்ன வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ் எல்லாமே போட்டு கூட செய்யலாம். எங்ககிட்ட என்ன இருக்கோ நான் அதை போட்டு தான் செஞ்சோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளேட்டில் போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டோம். கடைசியாக எடுக்கிறப்போ நம்ம பெப்பர் போட்டுட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் பிளேட்டை மூடி வச்சுட்டு அந்த சீஸ் உருகின பிறகு அதை நம்ம அப்படியே கலரி விட்டுட்டு சாப்பிட்றப்ப அந்த சீஸ் ஸ்மெல்லோட செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் வந்து இதை சஞ்சு வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுனால எனக்கு இது செய்ய தெரியாதுங்க. நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டு சஞ்சு செய்ய நான் வீடியோ எடுத்தேன். ஆனால் இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. இதை குழந்தைங்க கிட்ட கொடுத்தீங்கனாலும் அந்த சீஸ் ஃப்ளேவரோட எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் போடுற வீடியோலாம் அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு யாருக்காவது தெரிஞ்சால் யூடியூப்பில் எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு ஒரு பேர் வைக்கலைங்க, இனிமேல் தான் வைக்கணும். சஞ்சு வந்து இதை அடிக்கடி சோயா சங்க்ஸு வெஜிடபிள்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் அதை செஞ்சு சாப்பிட்றப்போ அது எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்போ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ தாங்க ஃபுல்லாக செய்யறது நான் கூட இருந்து பார்த்தேன். தேங்க்யூ.